ஓம் ஸ்ரீ குருபியோ நமஹ. இப்போ நம்ம வந்து குரு பார்க்க போகிறோம். போன வாட்டி வந்து நம்ம புதன் பார்த்தோம். புதன்கிறது வந்து ஸ்டூடெண்ட், குருங்கிறது வந்து டீச்சர், அப்படி புரிஞ்சுக்கலாம். இப்போ குரு அப்படிங்கிற போது நம்ம குரு பகவான் நம்ம வந்து வழிபடுறோம். இப்போ குரு அப்படின்னாலே எல்லாருக்கும் ஆல்மோஸ்ட் தெரியும், நமக்கு சொல்லிக் கொடுக்குறவங்க அப்படிங்கிறது தெரியும். ஸ்பிரிச்சுவல் லீடர் அப்படின்னாலும் குரு தான். சத்குரு அப்படின்லாம் இருக்காங்கல்ல. ஸோ ஸ்பிரிச்சுவல் லீடர் அப்படின்னு உள்ள குரு தான். ஹீலர், ஒருத்தரை நம்மளை ஹீல் பண்ணுறாங்க, நம்ம வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருக்கோம், நம்ம கஷ்டத்தை எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து குரு. அதே மாதிரி சொசைட்டி அப்படிங்கிறதே ஒரு குரு தான். நமக்கு இந்த சமூகம் நிறைய பாடங்கள் கற்றுக் கொடுக்கும். அதே மாதிரி ஃபாதர்லி ஃபிகர், அதாவது அப்பா கிடையாது, அப்பா சூரியன், அப்பா அப்பா மாதிரி எனக்கு இவரு அப்படின்வாங்க இல்லையா, ரொம்ப மென்டர் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம். நம்ம 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 ஒரு வெல்விஷ் பண்ணி, நம்ம மேல ஒரு வெல்விஷிங் இருக்கும் அவங்களுக்கு. அவங்க வந்து நம்மளை கரெக்டான பாத்துல கைட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி விஷயம், அந்த மாதிரி பீப்புள் வந்து குரு. அதே மாதிரி ஜட்ஜு அப்படிங்கிற குரு. அதே மாதிரி நமக்கு இருக்கிற மணி, அதாவது நம்ம யூஸ் பண்ற பணம் அப்படிங்கிறது குரு. சொத்து அப்படிங்கிறது குரு. நம்ம வந்து டொனேஷன்ஸ் பண்றோம் அப்படின்னா அது குரு. சேவிங்ஸ், சேமிப்பு. அப்புறம் ஹானஸ்டிங்கிறது தான் நேர்மை, நேர்மை குரு. வேதம் அப்படிங்கிறதே குரு. டிவோஷன் அப்படிங்கிறது குரு. வேதம் அப்படிங்கிறதுனால இப்போ சில பேர் வந்து அந்த ரிலீஜியஸ் டெக்ஸ்ட்னு போடுறாங்க. ஸோ ரிலீஜியஸ் டெக்ஸ்டும் குரு தான். ஆனால் வேதம் ரிலீஜியஸ் டெக்ஸ்ட் கிடையாது. வேதங்கிறது வந்து ஒரு மறை அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இன்குசிஷன், நமக்கு இருக்கிற ஆர்வம், கற்றுக்கணுங்கிற ஆர்வம், அதுவும் குரு தான். அதே மாதிரி கோல்டு குரு. ட்ரெஷரிங்கிறது கருவூலம் குரு. கோல்டுனா தங்கம், தெரியும் உங்களுக்கு. ஃபினான்ஸே குரு தான். ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ் அப்படிங்கிறது குரு. ப்ரொஃபஷன் அப்படிங்கிறது குரு. சந்திரனும் ஓரளவுக்கு வரும். அதே மாதிரி அக்யூமன் குரு. மேஜராக ப்ரொஃபஷன் அப்படின்னாலே குரு நல்லா இருக்கும், அதான் ப்ரொஃபஷன். அப்புறம் வெல்விஷர் அப்படிங்கிறது குரு. அக்குமென்னா வந்து சமயோஜிதம் அப்படின்னு சொல்லலாம். அக்குமென் அப்படிங்கிறது வந்து நம்ம எல்லாம் தெரியும் அவருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அது அதை எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அதே மாதிரி காட் ஃபியரிங்கா இருக்கிறது குரு. காட் ஃபியரிங்னு சொல்றது வந்து கடவுளுக்கு இது பண்றது, இந்த மாதிரி. அதே மாதிரி ப்ரைட் அப்படிங்கிறது நம்மளோட பெருமை அப்படிங்கிறதும் குரு தான். ஆன்சிஸ்ட்ரி, நமக்கு இருக்கிற நம்ம பாட்டம் பூட்டன், அந்த மாதிரி நம்மளுடைய குடும்ப வரலாறு, அதுவும் புதன் தான். சேஃப்டி புதன். டெம்பிள், கோயில் அப்படிங்கிறது புதன். வழிபாட்டு தலம் புதன், சாரி குரு. வழிபாட்டு தலம் குரு. சேஃப்டிங்கிறது குரு. லாயர் அப்படிங்கிறது குரு. ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது குரு. நியாயம், நீதி, இதெல்லாம் குரு. ரூல்ஸ் அப்படிங்கிறது குரு. ரூல் சென்ட்ரிக் குரு. ரூல்ஸை ஃபாலோ பண்ணியே ஆகணும் அப்படின்னு முந்தி அடிச்சுட்டு போகிறவங்க எல்லாருமே குரு. சத்வகுணம், அதுவும் குரு. சத்வகுணம்னா அவங்களுக்கு இருக்கிற கோபத்தையும் அந்த தாமசிக குணமான சோம்பேறித்தனத்தை இதெல்லாம் வந்து கட்டுக்குள்ளே வச்சுட்டு உலகத்துக்கு நமக்கு என்ன தேவை அப்படிங்கிறது போகிறது, அந்த மாதிரி சத்வகுணம். அதை நீங்கள் ரிசர்ச் பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி பீஸ் அப்படிங்கிறது குரு. அது அமைதி அப்படிங்கிறது குரு. ஹியூமிலிட்டி எப்படி சொல்கிறது, ஹியூமிலிட்டி குரு. நோஸ், மூக்கு குரு. ஹனி, தேன் குரு. கேஷு, டெய்டி, தெய்வத்துக்கான வழிபாடு தேவதைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த வந்து டெய்டின்னு பேர், அது குரு. ஃபேட்ஸ் குரு. உடம்புல இருக்கிற கொழுப்பு, அது குரு. ஃபேட்டி திங்ஸ், நெய், வெண்ணெய், எண்ணெய், அந்த மாதிரி விஷயங்கள், அது எல்லாமே குரு. அதே மாதிரி ஞானம் வந்து குரு. அட்வைஸ் பண்ணுறதே குரு. கவு குரு. கவுங்கிறது தான் மாடு, பசு. அதுக்கப்புறம் மினிஸ்டர் அப்படிங்கிறது குரு. அட்வைசர் எல்லாமே வரும். ஃபிலாசபி அப்படின்னா குரு. தத்துவம் அப்படின்னா குரு. அட்மினிஸ்ட்ரேட்டர்னா குரு. யோகா அப்படிங்கிறது குரு. ரிலீஜன் அப்படிங்கிறது குரு. ரிலீஜியாசிட்டிங்கிறது தான் ஆர்த்தடாக்சி அப்படின்னு சொல்லுவாங்க, அது குரு. அதுக்கப்புறம் கோர்ட்டு கேஸு குரு. அப்புறம் ஆர்கியூமெண்ட்ஸுங்கிறது குரு. பேங்க்ஸு குரு. ஹெல்த் செக்அப் அப்படின்னா குரு. ஒப்பீனியன் சொல்கிறது குரு. ஸோ எல்லாமே வரும். ஆடிட்டிங்கு, இது ஃபைனான்ஸு, பேங்க்ஸு, லாயர்ஸ், ஜஸ்டிஸ், ஜட்ஜு, எல்லாமே வந்து நம்ம இப்போ நமக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய எல்லா விதமான துறைகள் எல்லாமே குருவில் வந்துடும். சோல் சர்ச்சிங், ஆன்மீகம்னு எடுத்தோம்னா ஆன்மீகத்தில் யோகா, ஞானம், இது எல்லாமே குரு.
குரு தான் நம்மளை எல்லாம் பேசிஃபை பண்ணி ஒரு ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுக்கிறது. கவுன்சிலிங், அஸ்ட்ராலஜி, பேங்கிங் நார்ம்ஸ், அசெட் பில்டிங், வில்ஸுங்கிறது தான் வீல். அப்புறம் டிரைவிங் ஃபோர்ஸ், நம்மளை வந்து ஒரு விஷயம் வழி நடத்திட்டு போகுது, என்னன்னே தெரியல, ஆனால் என்ன ஒரு விஷயம் வழி நடத்திட்டு போகுது, எனக்கு நம்பிக்கை இருக்குது, அந்த மாதிரி சொல்கிறது அது குரு. ப்ரைடு அப்படிங்கிறது குரு. என்டேவர்ஸ், நம்ம எடுக்கிற செயல்கள், நம்ம எடுக்கக்கூடிய துணிச்சலாக நம்ம இறங்கக்கூடிய விஷயங்கள், அது எல்லாமே குரு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து குருவுக்குன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இது வேற வேற சோர்சஸ்ல எடுத்து போடுது, ஆல்ரெடி சொன்னது தான். இப்போ குருவுடைய ஆதிக்கம் அதிகமா இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க அப்படிங்கறத பார்த்தோம் அப்படின்னா, பிலீவிங் ஆர் ட்ரஸ்டிங் எவ்ரி ஒன் வித்தவுட் தாட்ஃபுல்னஸ். அதாவது எல்லாரையும் நம்புறது, நம்ம நம்ம ஒரு ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்க்காம சொன்னா கரெக்டாக தான் இருக்கும் அப்படிங்கிறது மாதிரி நம்புறது, அந்த மாதிரி விஷயங்கள். அப்புறம் இன்டெலிஜென்ஸ் இன் அதர்ஸ் அஃபேர்ஸ், மற்றவங்களோட ரொம்ப ஊடுருவது. அண்ட் கேரிங் அபவுட் அதர்ஸ் லைஃப்ஸ், அதாவது நமக்கு சம்மந்தமே இருக்காது, ஆனால் ஒரு கேர் பண்ணுவாங்க அதை பற்றி, அவங்க அப்படி ஆயிடுவாங்களா என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி கேர் பண்ணுவாங்க. இது எல்லாமே குரு. ரொம்ப ஊடுருவாங்க, மற்றவங்களோட லைஃப்பில் ரொம்ப ஊடுருவாங்க. அதே மாதிரி லேக் ஆஃப் பீஸ் அண்ட் பீஸ்ஃபுல் டியூ டு இன்ட்யூஷன் அண்ட் எம்பதி, அவங்களுக்கு வந்து அமைதியாக இருக்க முடியாது, ஏன்னா அவங்களுக்கு நடக்க போகிறது தெரியும். நடக்க போகிறது முன்கூட்டியே தெரிஞ்சிருச்சுன்னா அவங்களால எப்படி அமைதியாக இருக்க முடியும். அவங்களுக்கு அதே மாதிரி கருணையும் ஜாஸ்தி, அதாவது மற்றவங்களோட சூழ்ச்சில் அப்படியே இருந்து பார்ப்பாங்க, மற்றவங்க நம்ம அந்த சூழ்நிலையில இருந்து எப்படி இருப்போம் அப்படின்னு யோசிச்சு பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது மற்றவங்களோட சூழ்நிலையை நம்ம எப்படி புரிஞ்சுக்க முடியும்? நம்ம புரிஞ்சுக்கிட்டா கூட மற்றவங்க சூழ்நிலை மற்றவங்க சூழ்நிலை, நம்ம சூழ்நிலை கிடையாது, அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அவங்களுக்கு வராது. எப்பவுமே ஒரு ஒரு ஐயோ பாவம் அப்படிங்கிற மாதிரியே இருப்பாங்க. அந்த அவங்க சோகமா இருந்தாங்கன்னா இவங்க அந்த சோகத்தை எடுத்துப்பாங்க, அந்த மாதிரி அந்த அளவுக்கு கேர் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது பீஸ்ஃபுல்னஸ் போயிடும். அதே மாதிரி வாண்டட் டு பி ஹானஸ்ட் ஈவன் when all ideals in transactions are missing. அதாவது ஒரு ஒரு தப்பு நடக்குதுன்னு தெரியும், எவ்வளோ பெரிய தப்பா இருந்தாலுமே அங்கே வந்து கரெக்ட் பார்த்துன்னு இருப்பாங்க. இல்லை அது தப்பா இருந்தா கூட அவன் தப்பு பண்ணா கூட நான் வந்து அது தப்பு பண்றது சரிப்பட்டு வராது, இந்த மாதிரி சொல்றவங்க. அது தப்புங்க, அவங்க தப்பு பண்ணியிருக்காங்க, அவங்க தப்பு பண்ணதுக்கு தண்டனையே அதை நினைச்சுக்கங்க அப்படின்னா, இல்ல அவங்க தப்பு பண்ணாங்கிறதுக்காக நானும் தப்பு பண்ணக்கூடாது, இந்த மாதிரி சொல்றது எல்லாமே குரு வந்து டெண்டன்சி அதிகமா இருக்கிறவங்க தான். அதே மாதிரி செல்ஃப்லெஸ் டு த எக்ஸ்ட்ரீம் எண்ட், மேக்கிங் சாக்ரிஃபைசஸ் டு ஸ்டே ஆன் ரைட் பாத். செல்ஃப்லெஸ்ஸுங்கிறது வந்து அவங்களுக்கு வந்து தனக்குன்னு வச்சுக்கணும், தனக்குன்னு வச்சுக்கிட்டு தான் மீதியை கொடுக்கணும் அப்படின்னு தெரியாது. அது அவங்க ரொம்ப அப்படியே எல்லாருக்கும் அப்படியே உரி உரி செய்வாங்க, நமக்கு வச்சுக்கிட்டு தான் மீதியை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்காது. எல்லாருக்கும் கேட்டா அப்படியே கொடுத்துடணும், அந்த மாதிரி மேக்கிங் நான் வந்து கரெக்டா தான் இருக்கேங்கிறத காமிச்சுக்கிறதுக்காக அப்படி பண்ணுவாங்க. நான் வந்து ரொம்ப நேர்மையா இருக்கேன், நான் வந்து நாணயமானவன், நான் வந்து ரொம்ப நல்லவன் அப்படின்னு காமிச்சுக்கிறதுக்காக ஒரு விஷயத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணுவாங்க, அவங்களுக்குன்னு வச்சுக்காம. அந்த மாதிரி விஷயங்கள் வந்து குருவோட சம்மந்தப்பட்டது. அதே மாதிரி பிலீவ் தட் ஹோல் வேர்ல்ட் வில் சேஞ்ச் ஃபார் வாட் வி ஆர் திங்கிங். நம்ம நினைக்கிறோம், நம்ம நினைச்சா இந்த உலகமே மாறிடும். நம்ம ஒருத்தர் ஒழுங்கா நடந்தோம் அப்படின்னா உலகமே மாற ஆரம்பிச்சிடும். ஒவ்வொருத்தரும் அந்த மாதிரி யோசிச்சு மாறிடுவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் வந்து குரு டெண்டன்சி அதிகமா இருக்கிறவங்களுக்கு தான் வரும். ஸோ இது வந்து இந்த நல்ல மாதிரி எடுத்துக்கலாம், நம்ம இதுவாகவும் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதெல்லாம் வந்து குருவுக்குன்னு சொல்லப்பட்ட விஷயங்கள், நம்மளுடைய வேரியஸ் சோர்சஸ்லேருந்து நம்ம மூதாதையர்கள் எழுதி வச்சுட்டு போனது, வேரியஸ் சோர்சஸ்லேருந்து எடுத்து சில பேர் அதையும் கம்பேர் பண்ணி வச்சுருந்தாங்க, அதுலேருந்தும் நான் சிலதை எடுத்து நம்மளுடைய ஃபியூச்சர் ஜென்ரேஷனுக்கு இயல்பாக கொடுக்கணும், ஈஸியாக இருக்கிற மாதிரி கொடுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி லிஸ்ட் மாதிரி கொடுத்துருக்கேன். ப்ளஸ் அதோடைய தன்மைகள் அதிகமாக இருந்தால் எப்படி இருக்குங்கிறதையும் சொல்லியிருக்கேன். குரு அருள் எல்லாருக்கும் கிடைக்கட்டும். குருவே சரணம். இப்போ இதை வந்து நீங்கள் ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரி நிறைய கண்டென்ட்ஸை வந்து நான் கொடுக்கறதுக்கு வசதியாக இருக்கும். நம்ம ஃபியூச்சர் ஜென்ரேஷனுக்கு நம்ம இந்த மாதிரி நிறையா விட்டு போகணும். இதுதான் குருனாலே வந்து நம்ம ஃபியூச்சர் ஜென்ரேஷன் தான், நம்ம சில்ட்ரன். நம்ம சில்ட்ரன் மட்டும் இல்லாமல் குழந்தைகள் அப்படின்னாலே அது குருவோட காரகத்தில் வரும். இந்த மாதிரி குருவோடைய அருள் வந்து நம்ம கிட்ட பிரகாசமாக இருக்கணும். எல்லா கிரகங்களும் நம்மளை ஆசீர்வாதம் பண்ணணும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.